ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கிளைமேட்டே சரியில்லை, அப்படியே மாறிடுச்சு. அதாவது கார்த்திகை வந்து மார்கழி மாதம் மாதிரி ஆயிடுச்சு. தரையில் கால் வைக்க முடியல, அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. கை கால்லாம் ரொம்ப ஜில்லாகிடுது. திடீர்னு கை கால்லாம் அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு ஆகிடுது, ஐஸ் கட்டி மாதிரி. அப்புறம் பார்த்தோன்னா உடம்புலாம் ரொம்ப குளிருது. பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஈவினிங் ஆரம்பித்த மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இன்னும் நிப்பாட்ட பாடு இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப ஊரில் ரொம்ப கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, வீட்லேயே இருங்க, வெளியில் வராதிங்க. இந்த இப்போ மழைலாம் ரொம்ப அதிகமாக வருது, புயல் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில மாவட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க. 6 மாவட்டம் சொல்லியிருக்கிறாங்க. சில ஊரில் 16 மாவட்டம் சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாவட்டம் தெரியல, இருந்தாலும் எல்லா ஊருக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு தயவுசெய்து வெளியில் போகாதீங்க. அந்த கரண்ட்டுக்கிட்டலாம் நிற்காதீங்க, மரத்துக்கிட்ட நிற்காதீங்க. நான் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவேன், அடுத்தவங்களுக்கு நல்லது தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த தண்ணியெலாம் தேங்கி நிற்கிதுல, அங்கெல்லாம் போய் காலை வைக்காதீங்க, புஷ்ஷுன்னு இழுத்துரும் அந்த கரண்ட்டெல்லாம். பார்த்து வைங்க. சுவிட்செல்லாம் பார்த்து டப்பு டப்புன்னு போடாதீங்க, சுவிட்சு பார்த்து போடுங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு அதிகமாக வெளியில் விளையாட விடாதீங்க. மழையில் நனைகிறேன்னு சொல்லி அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க, அதையும் விடாதீங்க. ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. வீட்டிலேருந்து வெளியில் குழந்தைங்களை விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், அழகு குறிப்பு. அதாவது மேனி பளபளப்பாக இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம கை கால் உடல் நம்ம முகம் எல்லாமே அப்படியே பளபளப்பாக இருக்கும். உடம்பும் பளபளப்பாக இருக்கும், உடலும் பளபளப்பாக இருக்கும், பார்க்கறதுக்கே நம்ம ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் மறந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது. நான் இப்போ தோல் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த பழம் இருக்குல்ல, அந்த பழத்தை பற்றி அதாவது ஃப்ரூட்ஸ் பற்றி நான் சொல்லலை, ஃப்ரூட்ஸோட ஸ்கின் பற்றி தான் சொல்ல போகிறேன். தோல், அந்த தோலோட பற்றி தான். அந்த தோல் தான் நம்ம உடம்புக்கே ஒரு பளபளப்பை கொடுக்கும். நம்ம பழம் சாப்பிட்றதோட நம்ம பழமும் உள்ளார சாப்பிடணும், அந்த தோலுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் தோல் இருக்குல்ல, நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எலுமிச்சம்பழம் தோலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாதுளப்பழம் தோல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஆரஞ்சு பழம் தோல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழம் தோல், மாதுளப்பழம் தோல், எலுமிச்சப்பழம் தோல், இது மூணுமே அந்த தோலை நல்லா வெயிலில் காய வைங்க. இப்போ எங்கெங்கே வெயில் அடிக்குது, வெயிலெல்லாம் காணும். மழை தான் பெஞ்சிட்ருக்கு, பனி பெஞ்சிட்ருக்கு, எப்படி வெயில் அடிக்கும்? துணியே பாருங்கள் 4 நாளாக தொங்கிட்டுருக்குது, இன்னும் காயவே இல்லை. வெயிலில் நீங்கள் காய வைக்காட்டியும் பரவாயில்ல, ஃபேனில் கூட நீங்கள் காய வைக்கலாம். ஒரு துணி விரித்து போட்டு அதில் ஆரஞ்சு தோல், எலுமிச்சம்பழம் தோல், மாதுளத்தோல், இந்த 3 நல்லா காய வச்சு மிக்சியில் பவுடரை அரைச்சிக்கோங்க. பவுடரை அரைச்சி காற்று போகாத டப்பாவில் நீங்கள் அடைச்சி வச்சுக்கோங்க. அடைச்சி வச்சிங்கன்னா அப்பப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முகமும் உடம்பும் நல்லா தேய்ச்சி 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் கழுவுனீங்கன்னா, வாஷ் பண்ணிங்கன்னா, அடிக்கடி நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாண பொண்ணு கூட இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் போகிறவங்களும் இது மாதிரி செய்யலாம். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கே ஷைனிங்காக இருக்கும். அம்மு பியூட்டி ஹெல்த் டிப்ஸில் சொல்லிச்சேன், நிஜமாகவே நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.